ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்தனின்ஸ் வேர்ல்ட். நான் இப்போ ஒரு கோதுமை புட்டை வைக்க போகிறேன். கோதுமை மாவில் புட்டை வைக்கலாம் வாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் 2 கப்பும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். இதை நல்லா எடுக்கலாம். கோதுமை மாவு வறுக்கும் போது ஒரு மணம் வரும், அந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை அந்த கோதுமை மாவில் கை வைக்கும்போது கையில் சூடு பிடிக்கும், அந்த அளவு போதும். ரொம்ப எல்லாம் வறுக்க வேணாம், அது சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் பார்த்து வறுக்கணும். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். கோதுமை மாவு வறுத்து புட்டை வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்குது. வறுக்காமல் வச்சா நல்லா உண்டை கட்டின மாதிரி ஆகிடும். அதனால நல்லா வறுத்ததுக்கப்புறம் புட்டை வைக்கணும். நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். சூடாகிடுச்சு, போதும். மணம் வந்துடுச்சு, சூடும் ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதோட சூடு போன உடனே அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தண்ணி தெளித்து புட்டு மாவு வர மாதிரி விரவி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டால் அது கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரவி எடுத்துக்கணும். இப்போ விரவி எடுத்துட்டேன், ரெடி ஆகிடுச்சு புட்டுக்கு மாவு. இப்போ புட்டை வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். சிரட்டை புட்டு குக்கர் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு அது இப்போ விசில் வந்துடுச்சு. அந்த விசிலை மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்துகிட்டு இது சிரட்டை புட்டு வைக்கிறது. அதில் கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா மாவு, ஃபுல்லாக நரைச்சி மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்லேயும் மேலேயும் கொஞ்சம் தேங்காய் வைக்கணும். இப்போ அது குக்கர் மேலே வச்சுக்கலாம். விசிலில் மூடி வச்சுக்கலாம். அது வேகட்டும். இப்போ ஆவி நல்லா வருது, வெந்துடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போது நான் குக்கர் மாற்றி வச்சுட்டு ஒரு தட்டு வச்சுக்கிறேன். அதில் கொட்டிக்கலாம். தட்டில் வச்சா மட்டும் போதும், அதில் விழுந்துடும் கரெக்டாக. டேஸ்டியான கோதுமை புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.